ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இன்றைக்கி எந்த படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் ரெடியாக திரைப்படம் டிராகன். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதீப் ரங்கநாதன் அவர்களை பார்க்கும்போது. அதுக்கான ரீசன் என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட ஹீரோஸ் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாரும் மேடையில் ஏறி பேசுகிற விஷயம் என்னவாக இருக்குன்னா, நான் சரியாக படிக்க மாட்டேன், நான் 10th ஃபெயிலு, நான் 12th ஃபெயிலு, நான் காலேஜில் சுமாராக தான் படிப்பேன். ஆக்சுவலாக நீங்கள் அவங்களுடைய லைஃப்பில் உண்மையாகவே அவங்களோட டீச்சர்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கிற பசங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய மெமரி பவர்ன்றது பயங்கரமாக இருக்கும். ஆனால் வெகுஜன மக்களை அட்ராக்ட் பண்ணணும், மிக முக்கியமாக ஒரு கிரேசியான ஒரு பசங்க இருப்பாங்களே, ஊருக்குள்ளெல்லாம் கெத்தாக சுற்றணும் அப்படின்னு இருப்பாங்களே, அவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஹீரோஸ் எல்லாருமே இந்த ஒரு பொய்யை சொல்லுவாங்க. அதை நான் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன், நானும் அதை நம்பியிருக்கேன். நான் ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்து ஒரு ஏஜாக நான் சொல்கிறேன், வளர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு அந்த உண்மை புரிய ஆரம்பிச்சிது. ஓகே, இவங்க எல்லாருமே பொய் சொல்லியிருக்காங்க, நம்மளோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு ஹீரோ ஒரு ஸ்டேஜில் ஏறி, டே பசங்களா படிங்க, படிக்கிறது ரொம்ப முக்கியம், நான்லாம் நல்லா படிப்பேன், நான் படிக்கிற பையன்தான் அப்படின்றது பேசி நான் யாரையுமே பார்த்ததில்ல. முதல் முறையாக நான் பிரதீப் ரங்கநாதன் அவர்களை தான் பார்த்தேன். வெறும் அவர் அதை ஸ்டேஜில் மட்டும் பேசி ஆடியன்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்காம, அதை அவருடைய படத்து மூலியமாக சொல்லி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம் பண்ணியிருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா, தமிழ் சினிமா இது வரைக்கும் ஒரு ஹீரோ முதல் படத்துலேயே 100 crore பண்ணி யாருமே பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட முதல் ஹீரோ அவர் தான். தமிழ் சினிமா இது வரைக்கும் முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு டேரக்டர் பார்த்ததில்ல. அவருடைய ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு பெரிய வரவேற்பு அப்படின்ற மாதிரி பார்த்ததில்ல. அப்படிப்பட்ட ஒரு டேரக்டரும் பிரதீப் ரங்கநாதன் தான். தமிழ் சினிமா இப்போ புதுசாக இன்னொன்று விட்னஸ் பண்ணுது. என்னென்னா, ஒரு ஹீரோ ஃபஸ்ட்டு படம் 100 crore பண்ணிட்டாரு, ரெண்டாவது படமும் 100 crore பண்ண போகிறாரு. அந்த படம் தான் டிராகன். ஏன்னா படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா அப்படி ஒரு வைபு. பிரதீப் அண்ணாவுடைய ஆக்டிங்கை பேசிக்கிட்டே போகலாம். எல்லா இடத்துலையும் கிரேசி த மோஸ்ட்னா அப்படி ஒரு கிரேசியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணுறாரு. எமோஷனோடைய உச்சக்கட்டம்னா அப்படி ஒரு எமோஷனை ஆடியன்ஸ்கிட்டே டெலிவர் பண்ணுறாரு. முக்கியமாக ஒரு அழற சீக்வன்ஸ்லாம் மிரட்டிட்டாருங்க. ஏன்னா ஜார்ஜ் மரியம் ஒரு ஒரு பெரிய பிளே. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கடைசி ஒரு 30 நிமிஷம், அந்த 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே படத்தோட கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒருத்தனுடைய லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த 30 நிமிஷம் எப்படி இருக்குன்றதுக்குல அவனோட லைஃப்பை ஈஸியாக எண்ட் பண்ணலாம். எண்டுக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்றது ஒரு படத்தில் நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கதையாக இருக்கும். அந்த கதையை நிறைய சினிமாட்டிக்கான விஷயங்களை உள்ளே சேர்த்து நமக்கு ரொம்ப கன்வின்சிங்காக, நமக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி, டே யாரையும் ஏமாத்தாத, யாருக்கிட்டையும் பொய் சொல்லாத, இப்படிலாம் நீ சின்ன சின்ன விஷயமா பண்ணுறல்ல, நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ணுறல்ல, நீ நல்லா இருக்கணும்னு பண்ணுறது விஷயங்கள் ஏதோ ஒரு இடத்துல யாரையோ நல்லா இல்லாமல் பண்ணிடும். அது அவனுடைய பெரிய வாழ்க்கையாக இருக்கும், பெரிய கனவாக இருக்கும். அதை உனக்கே தெரியாமல் அழிச்சிட்டு வரடா, அதனால் கொஞ்சம் நல்லவனா இருடா அப்படின்னு சொல்கிற படம் தான் இந்த டிராகன். அதுவும் நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஜார்ஜ் மரியம் அண்ட் பிரதீப் அண்ணாவுடைய அந்த காம்பினேஷன் சீக்வன்ஸ்லாம் தேட்டரே எமோஷ்னல் சீக்வன்ஸில் எனக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் பார்க்கும்போது தொண்டெல்லாம் அப்படியே கட்டிக்கிட்டு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நான் நினச்சேன் அழுதுருவேன், முடிஞ்சு எப்பயாவது ஒரு வாட்டி தான். நான்லாம் அழற கேரக்டர்லாம் கிடையாது. ஒரு படம் பார்த்து எமோஷனாக ஆகும், அப்படி ஒரு கண்ட்ரோல்லே தான் இருப்போம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சில படம்லாம் பயங்கர பீக்கில் இருக்கும். அப்படி ஒரு பயங்கர சினிமேட்டிக் பீக் எமோஷனை காட்டின ஒரு சீனாகவும் ஒரு படமாகவும் எனக்கு இந்த டிராகன் அமைஞ்சிருந்தது. அதுக்கு அஸ்வத் அண்ணாவுக்கும் சரி, பிரதீப் அண்ணாவுக்கும் சரி, ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அண்ட் ஏஜிஎஸும் இந்த படத்தை ரொம்ப அழகாக ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக தெரியுது. அதை எந்த இடத்துலையும் வேஸ்ட் பண்ணாமல் அஸ்வத் ப்ரோ பண்ணியிருக்கான்றதும் நல்லாவே தெரியுது. அஸ்வத் ப்ரோவுடைய ரைட்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, இப்படிப்பட்ட ஒரு காலேஜ் கதை அப்படின்னாலே நம்ம என்ன பிளான் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த காலேஜில் வச்சு பேக் பண்ணிடணும், அது ஆடியன்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷனலாக போயிடலாம், அந்த எமோஷனல் ட்ராவலோட படம் முடிஞ்சிடும். இப்படின்ற ட்ராவலில் தான் நம்ம தொடர்ந்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் படம் பார்த்துட்டோம். ஆனால் அஸ்வத் ப்ரோவுடைய கட்ஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் காலேஜ் போர்ஷன் அடிச்சு முடிச்சிடணும், அதுக்கப்புறமாவே ஒரு லைஃபோட ஜேர்னி தான். செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு சீனும் ஆடியன்ஸை ரசித்து என்ஜாய் பண்ணுவான் பாருங்கள். முடிகிற வரைக்கும் உங்களை அந்த கதையோட கனெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற அப்படி ஒரு ரைட்டிங் ஒன்று பண்ணியிருக்காரு. முக்கியமாக இந்த படம் எங்கே இருந்து இந்த படம் புதுசாக ஒரு ஃபீல் தருது அப்படின்னா, இந்த படத்தோட இன்டர்வல் பாயிண்ட்டு யாருமே கெஸ் பண்ணாமல் ஒருத்தன் கடைசியாக ஒரு வாட்டி கெட்டது பண்ணிட்டு அப்படி தட்டி விட்றான். அவன் பண்ண எல்லா கெட்டதும் அதை ஒரே இடத்துல அவனுக்கு திருப்பி கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு சீன் பண்ணியிருந்தாருங்க.
ஒரு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப நெருக்கமாக ஆகணும் அப்படின்னா அந்த படத்தில் ஒரு சீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போதும் அப்படின்றத நான் தொடர்ந்து எல்லா படங்களையும் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சீனாக தான் இந்த படத்தோட இன்டர்வல் இருக்கும். ஆனால் அதில் ஒரு கிரேசினஸும் இருக்கும், அது ஒரு புதுசாகவும் இருக்கும், ஆனால் அது சட்டிலாகவும் இருக்கும், ஆனால் அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வரும். அப்படி ஒரு விஷயத்த இந்த படத்தோடைய அந்த இன்டர்வல் பாயிண்டில் பண்ணியிருந்தாங்க. நான் பயங்கரமாக ரசித்தேன். இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர், சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அண்டு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர், எடிட்டர் எல்லாருமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அது பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. KS ரவிக்குமார் நடிச்சிருக்காரு, கௌதம் மேனன் நடிச்சிருக்காரு, ஸ்னேகா நடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் 2-3 கேமியோஸ் இருக்குது. அதுவும் கடைசி கேமியோலாம் பயங்கர பிளாஸ்ட். எனக்கு என்ன ஒரு ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங்காக ஒரு விஷயம் யோசிக்க தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் கேமியோ அப்படின்னா நீங்கள் பார்த்த வரைக்கும் அப்படின்னா நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை விட ஏதாவது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை பழம்பெரும் நடிகர் அந்த மாதிரி யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு வந்து தான் கேமியோ அப்படின்றத பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கேமியோ எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம எல்லாருமே ரசித்து என்ஜாய் பண்ண ஒரு கேமியோ கொண்டு வந்து அப்படிப்பட்ட ஒரு பீக் எனர்ஜியை கொடுக்கணுன்றத அந்த ஐடியா தேட்டரில் பிச் ஆகி ஒர்க் அவுட் ஆகுறது அப்படின்றது டைரெக்டாக தோனி அவர்கள் ஈஸியாக அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டில் ஒரு 6 அடிப்பார்ல அந்த ரேஞ்சில் அந்த சீனை பேக் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லேண்ட் ஆயிருந்தது. இந்த படம் இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே என்ன யோசிச்சோன்னா முழுக்க இது ஒரு காலேஜ் வைப்பு, ஸ்கூல் வைப்பு, அப்படி ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சேன். ஆனால் நீங்கள் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கன்ஃபார்மாக டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைப்பீங்க. இந்த படத்தில் 2 லிப்லாக் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த லிப்லாக் சீக்வன்ஸ்லாம் உங்களுக்கு மறந்தே போயிடும். அப்படி ஒரு எமோஷனை அஸ்வத் ப்ரோ தந்திருக்காரு. என்ன ரைட்டிங்ன்றீங்க, அப்பா. அதுவும் மிஷ்கின் அவர்களுடைய அந்த கேரக்டர் டிசைனு எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு டீச்சர் கேரக்டரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டீச்சருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்குமான அந்த பாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டீச்சர் எப்பயுமே அவன் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கணும் தான் நினைப்பான். அந்த ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு அவனை தொல்லை பண்ணாலும் சரி அப்படின்ற அந்த பாண்டை ரொம்ப கன்வின்சிங்காக காட்டுறதுன்றதுக்குல அந்த ஒரு ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி எல்லா இடத்துலையும் ஆடியன்ஸுக்கு கன்வின்சிங்காக ரொம்ப அழகான ரொம்ப அற்புதமான கருத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்க ஒரு படம் தான் இந்த டிராகன் படம். அசுரன் படம் பார்த்ததுக்கப்புறமா எல்லாருமே பேசிகிட்டு இருந்த டைலாக் என்னன்னா, படிப்பு தானா முக்கியம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த படத்தோட கருத்தும் அதே தான், படிங்கடா படிப்பு ரொம்ப முக்கியம்னு. ஆனால் அசுரனில் ஒரு இம்பேக்ட் இருந்ததுல, டெஃபினட்டாக சொல்கிறேன் அதை விட 100 மடங்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு படத்தை தான் அஸ்வத் அண்ட் பிரதீப் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட எல்லா எலமெண்ட்ஸும் இருக்க ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல். அண்டு மீண்டும் பிரதீப் அண்ணாவுடைய அந்த கிரேசி ஆக்டிங், முக்கியமாக நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா இப்படி குதிக்கிறேன்னு ஜிவிஎம் கேட்பாரு, அதுக்கு சார் அது சொல்ல முடியாது சார் அப்படின்னு ஒன்று பண்ணியிருப்பார். அதெல்லாம் தேட்டரில் நீங்கள் கத்துறா மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு எனர்ஜி. மிரட்டி விட்டுருந்தாங்க. கையில் நம்ம இதெல்லாம் காசு இருந்தால், நிறைய காசு இருந்தால் யாருக்கா கொடுத்துருவோம்ல, அந்த மாதிரி இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் சொல்லுவீங்க, எங்க இந்த படம் செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, போய் தேட்டரில் போய் பாருங்கன்னு. அப்படிப்பட்ட ஒரு படம் இந்த ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகும்பொழுது ரொம்ப பேங்கரோட பிளாஸ்டாக பிரதீப் அண்ணா ஒரு படத்தை கொடுத்துட்டாருன்றதுல சந்தேகமே இல்லை. இதை தாண்டி நீங்கள் இந்த டிராகன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரியான மேஜிக்லாம் பண்ணுச்சு அப்படின்றத சொல்லுங்கள். பட் படத்தோட மைனஸாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அவங்க டிராகனுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அந்த கதையை பற்றி பெருசாக பேசியிருந்தாங்க. எனக்கு அந்த டிராகனுடைய ரீசன் பெருசாக எனக்கு அப்போ ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அது கரெக்டாக இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபாகவே போகும்போது அந்த காலேஜ் வைப்புக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்படி நார்மலாக ரெகுலரான ஒரு அப்படி பிளேயில் தான் அப்படி போயிட்டு இருந்துச்சு. எங்கே அது மாறுதுன்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ணவரே ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறமா இந்த படத்தில் ஒரு மேஜிக் ஒன்று மிக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் முழுக்க சினிமேட்டிக் லிபர்ட்டி, மேஜிக் அண்டு சினிமாவும் நாமளும் கனெக்ட் ஆகிற விஷயம், நமக்கு சொல்கிற கருத்துகள், அதில் நடக்கிற ஃபன் எலமெண்ட்ஸ் அண்டு விஜய் சுத்து அண்ட் அர்ஷத் அவங்கள பற்றி பேசி ஆகணும். ஏன்னா அவங்க விளாக்ஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம், ப்ராங்க் பண்ணி பார்த்துருக்கோம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணிடுவோம். ஒரு ஆக்டர்ஸாகவும் ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி விஜய் சுத்து நடித்த படம்லாம் நான் பார்த்துருக்கேன். அவரோட ஆக்டிங் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வியர்டாக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகாது, சரியாக நடிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இந்த படத்தில் வந்திருந்தார். ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தார். அண்ட் அர்ஷத் ஒரு ஹீரோ மெட்டீரியல்ன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா டான்ஸ்லாம் மிரட்டுறாருங்க,
கிளாஸியாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. அப்படி ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு தேவை, ஒரு யங் ஏஜில் எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி, எல்லோரும் ரசிக்கிற மாதிரியான ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓவராலாக ரொம்ப திருப்திகரமான ஒரு படம் பார்த்தோன்ற ஃபீல். இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் ரசிச்சிங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதேமாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது டடா பாய். நான் பிரவீன் கேஎஸ். மறக்காமல் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.